டிஎன்பிசி questions தமிழ். அகநானூறு எந்த இலக்கிய தொகுப்பைச் சேர்ந்தது? ஏ. எட்டுத்தொகை, பி. பத்துப்பாட்டு, சி. 11 கீழ்க்கணக்கு, டி. ஐம்பெரும் காப்பியம். சரியான பதில் ஏ. எட்டுத்தொகை. திருவிளையாடல் புராணம் எழுதியவர் யார்? ஏ. கம்பர், பி. சேக்கிழார், சி. பரஞ்சோதி முனிவர், டி. ஔவையார். சரியான பதில் சி. பரஞ்சோதி முனிவர். 3. பெரிய புராணம் எழுதியவர் யார்? ஏ. செக்கிழார், பி. கம்பர், சி. ஒட்டக்கூத்தர், டி. பாரதி. சரியான பதில் ஏ. சேக்கிழார். 4. சங்க இலக்கிய காலம் பொதுவாக எந்த காலமாக கருதப்படுகிறது? ஏ. கிமு 300, கிபி 300, பி. கிபி 500, 700, சி. கிபி 800, 1000, டி. கிபி 1000, 1200. சரியான பதில் ஏ. கிமு 300, கிபி 300. 5. குறுந்தொகை எந்த இலக்கிய தொகுப்பில் அடங்குகிறது? ஏ. பத்துப்பாட்டு, பி. எட்டுத்தொகை, சி. 11 கீழ்க்கணக்கு, டி. ஐம்பெரும் காப்பியம். சரியான பதில் பி. எட்டுத்தொகை. 6. மின்காந்த தூண்டல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடித்தவர் யார்? ஏ. மைக்கேல் ஃபாரடே, பி. ஐசக் நியூட்டன், சி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், டி. கலீலியோ. சரியான பதில் ஏ. மைக்கேல் ஃபாரடே. 7. மனித உடலில் ஆக்சிஜனை எடுத்துச் செல்லும் இரத்த அணு எது? ஏ. வெள்ளை இரத்த அணு, பி. சிவப்பு இரத்த அணு, சி. தகடுகள், டி. பிளாஸ்மா. சரியான பதில் பி. சிவப்பு இரத்த அணு. எலக்ட்ரான் துகளை கண்டுபிடித்தவர் யார்? ஏ. ஜேம்ஸ் சாட்விக், பி. ஜே தாம்சன், சி. நீல்ஸ் போர், டி. ரெதர்ஃபோர்ட். சரியான பதில் பி. ஜே தாம்சன். 9. இந்தியாவின் முதல் சூரிய ஆய்வு செயற்கைக்கோள் எது? ஏ. சந்திரயான், பி. மங்கள்யான், சி. ஆதித்யா L1, டி. ஆரியபட்டா. சரியான பதில் சி. ஆதித்யா L1. பிளாஸ்மா எந்த நிலை பொருளாக கருதப்படுகிறது? ஏ. திடம், பி. திரவம், சி. வாயு, டி. 4வது நிலை. சரியான பதில் டி. 4வது நிலை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.